ஹாய், இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் செட்டிநாடு மசாலா தான் பண்ணுறேன். எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இதுக்கு ஒரு பவுடர் அரைக்கிறதுக்கு ஒரு மசாலா தான் ரெடி பண்ணணும். இதில் நான் வந்து தனியா போட மாட்டேன். அதனால் எனக்கு தனியா ஃப்ளேவர் வந்து அந்த அளவுக்கு எடுத்துக்கோ. ஆனால் குழம்பு மிளகாய் பொடியில் இருக்கிற தனியாவே போதும். ஒரு அரை ஸ்பூன் மிளகு, ஒரே ஒரு பட்டை, ஒரு அரை ஸ்பூன் வந்து சோம்பு, ஒரு கொஞ்சமாக ஒரு 2 பிஞ்ச் வந்து சீரகம், ஒரு காஞ்ச மிளகாய், அந்த கல்பாசி சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் அந்த கரம் மசாலாவோடு இருக்கும். அதுதான் ரொம்ப ஹைலைட்டே. இதில் கல்பாசி கொஞ்சம் போட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணுங்கள். நல்லா ரோஸ்ட் ஆகட்டும். இதில் தனியா மிளகாலாம் போட்டு ஒட்டு மொத்தமாக அரைச்சி மசாலாவை அப்படியே கொட்டி செய்கிறது ஒரு டைப் ஆஃப் சிக்கன் கிரேவி இருக்குது. நான் இல்லைன்னு சொல்லலை. இது எனக்கு அது வந்து அந்த தனியா ஃப்ளேவர் ரொம்ப ஓவரேட்டாக இருக்கும். அதனால நான் அதை செய்ய மாட்டேன். அந்தளவுக்கு எனக்கு பிடிக்காது அதுன்னு வச்சுக்கோங்களேன். எனக்குன்றதில் எங்கள் வீட்டிலேயே யாருமே பிடிக்காது. அது மாதிரி இந்த மாதிரி நாங்கள் வந்து தனியாக வந்து சிக்கன் செட்டிநாடு மசாலான்னு சொல்லிட்டு இதை தனியாக ரோஸ்ட் பண்ணி வச்சுப்போம். அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக ரோஸ்ட் பண்ணிப்போம். மிளகு நல்லா அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க. நல்லா ரோஸ்ட் பண்ணுங்கள். கலர் சேஞ்ச் ஆகணும். நல்ல கலர் சேஞ்ச் ஆனால் தான் அந்த ஃப்ளேவர் வந்து நல்லா எடுத்து கொடுக்கும். அதனால தான் நல்லா சேஞ்ச் ஆகட்டும். அந்த பட்டை, அதில் போட்டிருக்க கல்பாசி, நான் இதில் வந்து கிராம்பெல்லாம் போட மாட்டேன், பார்த்தாவே தெரியும். நெக்ஸ்ட் வந்து கடாய் வச்சுக்கோங்க. ஆயில் போட்டுக்கோங்க எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி. இது வந்து தேங்காய் எண்ணெயிலையும் செய்யலாம். இதில் தேங்காய் எண்ணெயில் செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும். இது தேங்காய் எண்ணெயில் செய்கிறதுக்கு பதிலாக நான் வேறு மாதிரி பண்ணுவேன். இதில் வந்து ஆஸ் யூஷுவல் நம்ம இந்த பட்டை, இலை, கிராம்பு, சோம்பு, கல்பாசி நிறைய போடணும். இந்த சிக்கன் செட்டிநாடு மசாலான்னு சொன்னாவே வந்து அந்த கல்பாசி தான் ஹைலைட். அந்த கல்பாசி போட்டிங்கன்னா அது ஒரு ஃப்ளேவர் தனியாக தெரியும். அந்த கல்பாசி போட்டுட்டு நல்லா பொரியட்டும். பொரிஞ்சோடனே நல்லா ஆனியன் ஆட் பண்ணிக்கோங்க. சோம்பும் லைட்டாக போடுறோம். இதில் ஆனியன் ஆட் பண்ணுங்கள். தேவைப்பட்டால் ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ரொம்ப காரம் வேண்டாம்னு சொல்லிட்டு பச்சை மிளகாய் அவாய்ட் பண்ணுறேன் மோஸ்ட்லி. நீங்கள் தேவைப்பட்டால் அதில் ஒரு 2 பச்சை மிளகாய், ஒரு பச்சை மிளகாய், ரொம்ப காரம் சாப்பிடுவீங்கன்னா நீங்கள் போட்டுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தக்கன காரம் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி. இதில் வந்து நல்லா வதக்குங்க. இது நல்லா வதங்கணும். வெங்காயம் நல்லா கண்ணாடி மாதிரி வதங்கட்டும். வெயிட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணுறோம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 1.5 ஸ்பூன் கிட்ட போட்டேன் நான். அவ்வளோதான் இருந்தது எங்கள். எனக்கு நான் எடுத்துன்னு வந்திருக்க சிக்கன் வெறும் 1/2 kg தான். அதனால் அது போதும்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். திருப்பி தொடச்சி போட்டே இருந்ததை போட்டுட்டு, நீங்கள் தேவைப்பட்டால் இன்னும் நிறைய குவான்டிட்டி பண்ணுறீங்கன்னா அதிகமாக நம்ம வந்து இஞ்சி பூண்டு சேர்த்தா தான் சிக்கனில் வந்து அந்த ஒரு மாதிரி ஸ்மெல் இல்லாமல் இருக்கும். சிக்கன் ஃப்ளேவர் பிடிக்கிறவங்களுக்கு பிரச்சனையே இல்லைப்பா. ஃப்ளேவர் பிடிக்காதவங்களுக்கு இதெல்லாம் சொல்கிறது. ஒரு சிலருக்கு வந்து அந்த வாடை இருந்தால் பிடிக்காதுன்னு சொல்லுவாங்கள்ல. அதனால் இந்த மாதிரி நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கிட்டு, தக்காளி நல்லா ஒரு பெரிய தக்காளி 2 இருந்தது, அதை கட் பண்ணி போட்டுக்கிட்டேன். இப்போ தக்காளி கொஞ்சம் பரவாயில்ல, நல்லா வதங்குது. நல்லா வதக்குங்க. நல்லா வதங்குது. ஏன்னா கொஞ்சம் அந்த ஜூஸியாக வருது கொஞ்சம் பார்க்கவே. தக்காளி சமீபமாக அப்படி தான் வருது. நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து கழுவி வச்சுருக்க சிக்கன் பீஸை போட்டுக்கோங்க. எங்கள் வீட்டுக்காரர் எங்கே தான் இந்த சிக்கனை வாங்கினான்னு தெரியல. ஒரு பீஸு கூட சிக்கன் முழுசாக கறி இருக்கிற மாதிரி இல்லை. எல்லாத்துலேயும் எலும்பு இருந்தது. அது என்னன்னு எனக்கே தெரியல. சரின்னு சொல்லிட்டு அதை நல்லா வதக்கினேன். வதங்கிட்டு இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு 2 பல்லு 3 பல்லு, ஒரு அதுதான் சொல்லுவாங்களே பல்லுன்னு சொல்லுவாங்க, தேங்காவை சில்லா கட் பண்ணி எடுத்துக்குவாங்க. கட் பண்ணி அதை நல்லா குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி தண்ணியெல்லாம் ஊற்றாமல் நல்லா குறைன்னு அரைச்சிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மைய அரைச்சிருங்க. தேங்காவை அரைச்சி இப்போ இது கூட ஆட் பண்ணுங்கள். இந்த டைமில் தேங்காவை கொஞ்சமாக தான், நான் பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோண்டு எடுத்துருக்கேன் பாருங்கள், அது போதும். இந்த அளவுக்கு போட்டுட்டு நல்லா வந்து வதக்குங்க. தேங்காய் வந்து எண்ணெய் பிரிஞ்சு வரும். தேங்காய் எண்ணெய் வந்துடும் அதில். அந்த அளவுக்கு நல்லா வதக்குங்க. சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி வதக்குனிங்கன்னா சிக்கன் ஹீட்டுன்றதும் நமக்கு கஷ்டமாக தெரியாது பெருசாக. அது இல்லாமல் ஒரு நல்ல ஒரு திக்கு கிரேவி கிடைக்கும் பாருங்கள். அதோட டேஸ்ட் வந்து என்ஹான்ஸாக இருக்கும். அந்த தேங்காய் நம்ம போடுற அந்த கொஞ்சோண்டு தேங்காய் தான். இது வந்து எல்லோரும் கடைசியாக தானே போடுவாங்க. நம்ம வந்து இந்த சிக்கன் கூட போட்டு இப்போ நல்லா வதக்குறோம். இது நல்லா வதங்கி தேங்காய் எண்ணெயே வெளியில் வந்துடும்னு பார்த்துக்கோங்களேன். அந்த அளவுக்கு வந்து வதங்கணும். அது நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ண பார்த்தீங்கன்னா தெரியும், ஆயில் பிரிஞ்சு வருது பாருங்கள். இப்போ வந்து நம்ம மஞ்சள் பொடி, குழம்பு மிளகாய் பொடி கொஞ்சோண்டு போட்டுக்கோங்க. ஏன்னா அங்கே மிளகு காரமும் ஒரு மிளகா காரமும் இருக்குது. எல்லாத்தையும் மைண்டில் வச்சு போட்டுக்கோங்க. நீங்கள் நல்லா காரம் சாப்பிடுவீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லை. நான் கொஞ்சம் கம்மியாக தான் இப்போல்லாம் சாப்பிட்றது எல்லாருமே. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஆயில் பிரிஞ்சு வந்துருச்சு. மேலே பார்த்தீங்கன்னாவே கலர் சேஞ்ச் ஆகிருக்கும் பாருங்கள். பிரிஞ்சு ஆயில் வந்துடும். ஆல்மோஸ்ட் 3/4 பதம் சிக்கன் வெந்துடும். கொஞ்சமாக வந்து மஞ்சள் பொடி போட்டுட்டு வீட்டு குழம்பு மிளகாய் பொடி பார்த்து போட்டுக்கோங்க. நானும் அளந்து தான் கம்மியாக தான் போட்டேன்.
போட்டுட்டு நல்லா உப்பு போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி விடுங்க. நான் கல் உப்பு தான் போடுறேன். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ரொம்ப திக்காக உங்களுக்கு பிரட்டல் மாதிரி வேணும்னா தண்ணி கூட ஊற்ற தேவையில்லைங்க, கொஞ்சமாக ஊற்றிக்கிட்டா போதும். நான் கொஞ்சம் குழம்பு மாதிரி எனக்கு தேவைப்படுறதுன்றதுனால நான் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணேன். இதை நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம வந்து கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி நல்லா கொதிக்கட்டும்னு விட்டுருங்க. நல்லா கொதித்து வரும். ஒரு அளவுக்கு நமக்கே தெரியும், ஓரளவுக்கு திக்னஸ் வந்துடும். வந்ததுக்கப்புறமா இதில் ஒன்றுமே பிரச்சனை இல்லை, இப்படியே மூடி போட்டு கூட நம்ம வந்து பண்ணலாம், ஒரு பிரச்சனை இல்லை. நமக்கு அந்த தொக்கு மாதிரி வேணும், அப்படியே தொக்கு மாதிரி வறுவல் மாதிரி வேணும்னா அப்படியே பரட்டி எடுத்து அதை பவுடர் போட்டு இது பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணேன். இந்த தேங்காய் அரைச்ச மிக்ஸி ஜார் தண்ணி எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி கூட கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு கொதிக்க விட்டேன். நல்லா கொதிக்கட்டும்னு சொல்லிட்டு நம்ம வருத்தம் பார்த்திங்களா ஒரு மசாலா, அந்த மசாலாவை எடுத்து இது கூட கொட்டணும். இந்த பவுடர் எடுத்து கொட்டிட்டு கொஞ்சம் கொதிக்கட்டும்னு சொல்லிட்டு நல்லா மையை அரைச்சி வச்சுருக்கேன் பாருங்கள், இதை எடுத்து கொட்டிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா ஒரு கொதிக்கிறது சொல்ல பச்சை கருவேப்பிலையை போட்டுட்டு மேலாப்பில் பச்சை கருவேப்பிலை போட்டுட்டு நல்லா தேங்காய் எண்ணெயை மேலே கொஞ்சமாக ஒரு 2 ஸ்பூன் கிட்ட மேலே ஊற்றி வச்சிடணும். நல்லா அது ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா பயங்கரமாக திக்காகிடும், கிரேவி சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கே. இது இவ்வளோ தண்ணியாக இருக்கிறதுலாம் யோசிக்கவே வேண்டியதில்லை, ரொம்ப நல்லா திக்காகிடும். இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டுட்டு நீங்கள் வந்து தேங்காய் எண்ணெயை ஊற்றிட்டு மேலாப்பில் அப்படியே கொஞ்ச நேரம் மூடி வச்சிங்கன்னா சூப்பராக கிரேவி ரெடி. செம்மையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அந்த தேங்காய் எண்ணெய் ஃப்ளேவரோடு தேங்காய் எண்ணெய் போட்டு மூடி வச்சுருங்க. சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது இன்னும் நல்லா திக்காகிடும். நைட் தோசைக்கோ சேர்த்து செஞ்சதுனால நான் கொஞ்சம் வாட்டரியாக பண்ணுறேன், இல்லைன்னா இன்னும் நல்லா திக்காக கூட பண்ணலாம். என் சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அந்த செட்டிநாடு கிரேவியை ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மெயினாக சூப்பரான கிரேவிங்க, தோசை, இட்லி, சாதம் எல்லாத்துக்கும் செம்மையாக மேட்ச் ஆகும். செம்ம அல்டிமேட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.